anatomy. இப்போ நான் ஒரு ஸ்லைடு சார் ஒன்று உங்களுக்கு போடுவாரு, அதை பாருங்க. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், கட்டுங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டர் வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியம், அதை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த வயிறு அண்ட் குடல் ஆரோக்கியம் இல்லாம தான் நிறைய பேர் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ குடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அனட்டாமி பார்ப்போம். அதுல வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த கட்டுங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டர் அதுல இருந்து வந்தது. கட்டர்னா தெரியுங்களா? இப்ப நம்ம கிச்சன்ல வந்து தண்ணி போற சாளரம், உணவு இதெல்லாம் கழுவி போடுவோம் இல்லைங்களா, நம்ம பாத்திரங்கள்லாம் கழுவுவோம், அது ஒரு சாளரம், அதுக்கு தமிழ்ல சாளரம்பாங்க. அந்த வழியா அந்த தண்ணி போய் அப்படியே ட்ரைனேஜ் போயிடும். ஸோ அது மாதிரி இந்த கட்டருங்கிறது ஒரு குழி மாதிரி இருக்கு நம்ம ஜீரண மண்டலம். நம்ம வயிற்றுக்குள்ள நம்ம குடல் பகுதி, கட் பகுதி எல்லாமே ஒரு ஜீரண மண்டலத்தின் முக்கியமான பகுதிகள் தான். அதுக்கு என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய் தான் என்ட்ரன்ஸ். இந்த கட்டருக்கு, இந்த கட்டுக்கு, இந்த வயிற்றுக்கு என்ட்ரன்ஸ் வந்து நம்மளோட வாய் பகுதி. வாயில பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்லு, நாக்கு, உமிழ்நீர், டேஸ்ட் பட்டு, அந்த நாக்கில் வந்து டேஸ்ட் பட்டு இருக்கு. அதுனா உமிழ்நீர் ரொம்ப அற்புதமான ஒரு உயிர் சக்தி, என்சைம். தினம் 1.5 லிட்டரு என்சைம் சுரக்குதுன்னு சொல்றாங்க ஒரு ஆளுக்கு, நார்மலா ஆவரேஜா. அது அந்த அந்த சுரப்பிகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் நம்மளோட வாய். இதுதான் நம்ம கட்டுக்கே என்ட்ரன்ஸ், ஒரு கேட்வே மாதிரி. ஸோ இங்க இருந்து தான் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பகுதி. அதை வந்து நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல. அதுல வந்து சலைவரி கிளான்ஸ் இருக்கு, லேரிங்ஸ். லேரிங்ஸ்னா தொண்டை, மவுத்து, டங்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னன்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு டிராவல் பண்ற பேசேஜ் பார்த்தீங்கன்னா, ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழாய். அந்த உணவு குழாய் வந்து சில நேரம் வந்து 18-20 சென்டிமீட்டர்ல இருந்து 24 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த உணவு குழாய் இருக்கும். அது வழியா தான் உணவு வந்து டிராவல் பண்ணுது. உணவு, தண்ணீர், நம்ம எந்த விதமான உணவு சாப்பிட்டாலும் அது வழியா தான் அது டிராவல் பண்ணி உள்ள போகுது. ஸோ இந்த உணவு குழாயில வந்து ஒரு கன்ட்ராக்ஷன், ஒரு இடத்துல இப்படி சுருங்கி விரிஞ்சு இழுத்துக்கிட்டே போகும், புஷ் பண்ணி அந்த உணவு வந்து கீழே இறங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது நேரம் போய் சேர்ற இடம் வந்து இரைப்பை, ஃபுட் பேக், இரைப்பை. இரைப்பை பொதுவாக பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரைக்கும் தான் அதோட கெப்பாசிட்டி அந்த இரைப்பைக்கு. அந்த இரைப்பையில வந்து சில நேரம் 4 லிட்டர் வரைக்கும் கூட அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அது 4 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கு மேல போனா ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ 1.5 to 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளதுதான் நம்மளோட இரைப்பை. அந்த இரைப்பை, அந்த உணவு குழாய் வந்து சேருது இல்லைங்களா, சேர்ந்து அந்த இரைப்பைக்குள்ள உணவு போகையில ஒரு வால்வு இருக்கு. அந்த வால்வு ரொம்ப இம்பார்ட்டன்டான வால்வு. அது உணவு வந்து மேல இருந்து சாப்பிடையில உள்ள விட்டுரும், ஆனா ரிவர்ஸ்ல அது வர முடியாது. உள்ள போன அந்த உணவு திருப்பி ரிவர்ஸ்ல வர முடியாத அளவுக்கு ஒரு வால்வு ஒண்ணு இருக்கு. இது எங்க இருக்குன்னா அந்த உணவு குழாயின் அடிப்பகுதியில் இருக்கு, அந்த இரைப்பைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவர் அழகா உட்காந்துருக்கு பாருங்க, ஒரு ஒரு பசுமாட்டின் முகம் மாதிரி அந்த இரைப்பைக்கு மேல நம்ம வயிற்றுல தொட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு அந்த லிவர். அந்த லிவர் வந்து நல்ல ரத்த கலர், சிவப்பு கலர்ல சூப்பரா இருக்கு, நல்ல பெரிய உருவம். அதாவது நமக்கு ஸ்கின்னுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆர்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் தான். இந்த லிவர் வந்து ஒரு பெரிய, என்ன சொல்றது, ஒரு 500 விதமான ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய ஒரு 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 உறுப்பு நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இது வந்து வெட்ட தலையும். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த லிவர்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை நம்ம வெட்டி எடுக்கணும் அப்படின்னா கூட புதுசா அது அந்த வெட்டின பகுதியில இருந்து முளைச்சி பழைய மாதிரி அதே ஷேப்ல வந்துடும். நம்ம கடையில எல்லாம் மட்டன், சிக்கன் வாங்கையில லிவர்னு கேட்டு வாங்குவாங்க. அது நல்ல, அதை குக் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். ஸோ இந்த லிவர் வந்து நம்ம இரைப்பைக்கு கொஞ்சம் மேல இருக்கு.
இந்த இது வந்து ஒரு 500 விதமான ஆக்டிவிட்டி செய்யுது. மெயினா இது வந்து டீடாக்சிபிகேஷன் செய்யுது. டீடாக்சிபிகேஷன்னா நம்ம வயிற்றுல சேர்ற பொருள்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள், மெட்டாலிக் கழிவுகள், நிறைய மருந்தெல்லாம் சாப்பிடுவோம், அந்த மாதிரியான கழிவுகள், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. இப்போ இந்த நம்ம ட்ரைனேஜ் வாட்டர்லாம் வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி நம்ம கார்பரேஷன்ல சுத்தம் செய்யற மாதிரி இந்த லிவர் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு, டீடாக்சிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மாதிரியான உறுப்பு இது. அந்த லிவருக்கு கொஞ்சம் கீழே பாருங்க, ஒரு கிரீன் கலர்ல கேல் பிளேடர் இருக்கு. கேல் பிளேடர்ங்கிறது பித்தப்பை. இப்போ உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பித்தப்பையில போய் லிவர் சேமிச்சு வச்சுக்கும். இது ஒரு மஞ்சள் கலரான ஒரு திரவம். இந்த பித்த நீர் வந்து ஃபேட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திரவம். ஃபேட், இப்போ நம்ம உணவுல வந்து ஃபேட் இருக்கு இல்லைங்களா, கொழுப்பு, அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திரவம். அதுதான் இந்த கேல் பிளேடர்ல இருக்கு. அது நீங்க பார்த்தா தெரியும். அந்த லிவர்ல பாத்தீங்கன்னா, இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் பின்னாடி அதை பார்க்கறதுக்கு. அதுல அந்த கிரீன் கலர்ல சின்னதா லிவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கேல் பிளேடர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல அனாட்டமியை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கூட பார்க்கலாம். அந்த இரைப்பைக்கு கீழே பாத்தீங்கன்னா டியோடனம்னு ஒரு பகுதி வரும். டியோடனம், இந்த டியோடனம்ங்கிறது ஒரு சின்ன டிராக்ட், ஒரு சின்ன குழாய் மாதிரி வரும். அதுக்கு நடுவுல தான் கணையம் வரும். இரைப்பைக்கு கீழே பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, பேன்கிரியஸ்னு போட்டிருக்கு, கணையம். இங்கதான் அந்த பீட்டா செல்ஸ் மூலியமா இன்சுலின் வந்து சுரந்து நம்ம உணவுல வரக்கூடிய சர்க்கரை சத்தை டைஜஸ்ட் பண்ற பகுதி. இதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இரைப்பைக்கு கீழே இருக்கு, டியோடனத்துக்கு கொஞ்சம் மேல. அது ஒரு பாகக்காய் மாதிரி இருக்கும். அதனாலதான் பாகக்காய் ரொம்ப பெஸ்ட்ங்கிறாங்க இன்சுலினுக்கு. இன்சொல் சொன்னாவே இன்சுலின் சுரப்புங்கிறது ஒரு ஒரு வகையான ஒரு பழமொழி. ஸோ இப்போ அந்த டியோடனம் வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. நம்ம உணவெல்லாம் அங்கே போகையில நம்ம பித்த நீரும் நம்ம பேன்கரியஸ்ல இருந்து இருக்கிற கணைய நீரும் சேர்ந்து அங்க இருக்கிற குளுக்கோஸு, ஃபேட்டு அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜங்ஷன். அது வந்து டியோடனம், ஜியோஜினம் அப்படின்னு ஒரு 3 பகுதியாக அதை பிரிக்கிறாங்க. அதையும் நீங்க இதுல காமிச்சிருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் டியோடனா ஜிஜூனல் ஜங்ஷன், அதோட இன்னொரு பார்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல பாருங்க நிறைய அப்படியே பாம்பு மாதிரி ஒரு நிறைய பகுதிகள் இருக்கு. இதுதான் வந்து என்ன சொல்றதுங்க, அந்த சிறுகுடல் பகுதி. அந்த சிறுகுடல் பகுதியில தான் நிறைய மடிப்புகளா இருக்கும். ஒரு 700-800 மடிப்புகள் இருக்குமா. அதுல பூரா வெல்லிஸ், அதாவது உறிஞ்சான் உணவு அந்த டியோடனத்துல போய் அப்புறம் மிக்ஸ் ஆகி டிவைட் ஆகி உள்ள அந்த சிறுகுடல்ல போகையில அந்த உணவு உறிஞ்சப்பட்டு உடம்புக்கெல்லாம் போகுது. இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுது, இந்த கழிவுகள் எல்லாம் சேர்ந்து மலர்குடல், அந்த நல்ல வரிசையா 4 பக்கமும் ஒரு செவுறு கட்டினாப்புல இருக்கு பாத்தீங்களா, அது வழியா இதுதான் வந்து அந்த மலர்குடல். இதுக்கு ஒரு டிராவலிங் இடம் வச்சிருக்கா பாருங்க. அப்படியே இப்படி கீழே இருந்து மேல வந்து அப்புறம் கிராஸ் ஆகி அப்புறம் கீழே இறங்குது. அப்போ நம்ம உடம்புல ஏற்படுற கழிவுகள் வெளியில தள்ளுறது கூட ஒரேடியா தள்ள முடியாது. இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அப்புறம் லஞ்ச் சாப்பிட்றோம், அப்புறம் டின்னர் சாப்பிட்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகி அது டிராவல் பண்ணும். அந்த பெருகுடல்ல டிராவல் பண்ணி கடைசியா பாத்தீங்கன்னா கீழே ரெக்டம்னா குதம், அனல், அது வழியா தான் கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு பகுதி. சரி, இதுதான் நம்மளோட அனாட்டமி. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு கடவுள் இது இந்த மாதிரியான ஒரு உறுப்பை நம்ம கொடுத்துருக்காரு. சாப்பாடு உள்ள போய் வேரியஸ் பிளேஸ்ல டிராவல் பண்ணி கீழே போகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் பார்ட்டை பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு அனாட்டமி, ஒரு டாக்டர் மாதிரி உள்ள என்னென்ன பகுதி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இதுல என்ன அனாட்டமி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாய் பகுதியில நான் சொன்னேன் பாருங்க, நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு, 1.5 லிட்டர் வரைக்கும் நமக்கு வந்து அந்த எச்சில், அந்த திரவம் சுரக்குது நம்ம வாயில. ஸோ நம்ம உணவு சாப்பிடையில இந்த பல்லு வந்து நல்லா அரைச்சி கொடுக்குது. பல்லுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இந்த முன்பல்கள் பூரா வந்து உணவு வந்து நசுக்கி கொடுக்கும். நம்ம 2 பக்கமும் பூரா ஒரு சிங்கப்பல் மாதிரி இருக்கும் மேல. அது வந்து ஹார்டு உணவை வந்து கிழிக்கிறதுக்கு தான் அது வந்து ஸ்பிளிட் பண்ணும். அதுக்கப்புறம் அது கீழே அந்த கூர்மையான பற்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பற்கள் மேலும் அதை
நல்லா மென்று அதை கடவா பல்களுக்கு அனுப்போம். கடவா பல் தான் நல்ல ஃபைனலா அதை வந்து கூழாக்குற மாதிரியான ஒரு கிரைண்டர். ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்க உணவு சாப்பிட்ட உடனே வாயை திறந்துகிட்டு இருந்தீங்கன்னா உமிழ் நீர் சுரக்காது. அதனால என்ன சொல்றாங்க, வாயில உணவு போட்ட உடனே வாயை மூடிக்கிட்டீங்கன்னா தான் அந்த காத்து போகக்கூடாது. சரி, ஏர் வெளியில இருந்து உள்ள போச்சுனாலோ நீங்க யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு சாப்பிட்டீங்கனாலோ உமிழ் நீர் வந்து சரியா சுரக்காது. இந்த உமிழ் நீர் வந்து அதுல ஏகப்பட்ட என்சைம்ஸ் இருக்கு, ஹார்மோன்ஸ் இருக்கு. இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அமைப்பு. அதாவது உணவுல ஒரு 60% டைஜஷன் வாயிலேயே நடந்துரும். அது எப்படின்னா, வாயில ஒரு கவலம் உணவு போட்ட உடனே வாயை நல்லா மூடி மென்னலும், மென்று சாப்பிடணும். மெல்ல 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 அது என்ன ஆகும், முதல்ல அந்த முற்பற்கள், அப்புறம் அந்த சிங்கப்பற்கள், அதுக்கப்புறம் பின்னாடி ரெண்டு பக்கமும் நம்ம வாயில இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாம் அந்த நாக்கிலேயே அதை வந்து நம்ம ஒரு மிக்சி, ஞாபகம் வச்சுங்க, ஒரு மிக்சியில உணவு, ஒரு துவையல் அரைக்கிறதுக்கான உணவுப் பொருட்கள் போடுறோம், மேல மூடிடுறோம். மூடி வந்து மூடாம இருந்தா அந்த மிக்சியை நீங்க ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அதே போலதான் வாயை மூடினதுக்கு அப்புறம் தான் அந்த வாயில வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. உமிழ்நீர் நிறைய சுரக்குது, பற்கள் மென்று கொடுக்குது, நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை, டேஸ்ட் பட்டு அந்த உணவை சுவைக்குது, அப்படியே கூழ் மாதிரி ஆக்கிடுது, தண்ணி மாதிரி. அதனாலதான் நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொன்னாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உணின். அருந்தியதுங்கிறார், உணவு வந்து அருந்திரம்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உமிழ்நீரோட சேர்ந்து நன்றாக மென்று கூழாக்கி தண்ணீர் போல ஆக்குறதுக்கான பகுதி தான் அந்த முன்பகுதி. இதை நம்ம இதே மாதிரி நம்ம பயன்படுத்துறோமான்னு பாருங்க. நம்ம பயன்படுத்துறது இல்லை. எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா, வாயை திறந்து வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுறோம், யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு சாப்பிடுறோம், டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுறோம். அதாவது கவனம் இல்லை, ஒரு அன்மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருக்கு. ஸோ மைண்ட்ஃபுல்லா ஈட் பண்ணீங்கன்னா வாயை மூடி நல்ல உணவை உணர்ந்து, உணவின் சுவையை உணர்ந்து, உணவை நன்றாக மிக்சியில ரெண்டு பக்கமா அரைக்கிற மாதிரி உணவை தள்ளி அரைத்து வாயிலே 32 தடவை அரைக்கணுங்கிறாங்க. 32 பற்கள் 32 தடவை அரைச்சு கொடுத்தா அந்த இது கூழாயிரும் அப்படிங்கிறாங்க. அந்த கூழாகிற நேரத்துல என்ன ஆகும்னா, தண்ணி மாதிரி அந்த ஃபுட்டு கலந்து அது வந்து அந்த உணவு குழாய் வழியா கீழே இறங்கும். ஸோ இந்த இவ்வளவு ப்ராசஸ், நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிற மாதிரி வாயிலேயே வந்து நமக்கு 60-70% டைஜஷன் ஆயிரும். சுகர் எல்லாம் கூட நிறைய டைஜஷன் ஆயிரும். அதனால உங்களுக்கு டயபெட்டிக் கூட வராது, நீரிழிவு நோய் கூட. எப்ப நம்ம வாயை நன்றாக பயன்படுத்துறோமோ. நம்ம என்ன பண்றோம், எல்லா பார்ட்டிலையும், ஃபங்க்ஷன்லையும், டின்னர்லையும், லஞ்சிலையும் வேக வேகமா சாப்பிட்றோம். ஒரு கவலம் எடுத்து வாயில போட்டதுக்கு அப்புறம் அடுத்த கவலத்தை எடுத்து உள்ள போட்டுறோம். அதனால மெல்றதுக்கு டைம் இல்லை. வாய் கெப்பாசிட்டி வந்து ஒரு கவலத்துக்கு தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். நல்லா மென்று அதை நல்லா கூலாக்கி சாப்பிட்றதுக்கான டைம் கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த குடல் ஆரோக்கியம், கட் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். ஸோ உணவு குழாய் வழியாக அந்த திரவம் அந்த நன்றாக அரைத்து கூழாக்கப்பட்டது கீழே போகுது, இரைப்பையில இப்ப போய் சேருது. அப்ப நான் சொன்னேன், அந்த இரைப்பைக்கு உணவு குழாய்க்கு நடுவுல ஒரு வால்வு இருக்கு. அந்த வால்வு வந்து ஒரு சைடு தான், ஒன் வே டிராபிக், பின்னாடி ரிவர்ஸ்ல விடாது. அதனாலதான் நம்ம உணவு சாப்பிடையில உட்காந்து சாப்பிடணுங்கிறாங்க, நின்றுகிட்டு சாப்பிடக்கூடாது. இப்போ பஃபே சிஸ்டத்துல எல்லாம் நம்ம நின்றுகிட்டு சாப்பிட்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த உணவு அந்த உணவு குழாய் வழியா போய் அந்த வால்வுல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. அந்த தாக்கத்தை உண்டு பண்ணையில அந்த வால்வு ஷட்டர் வந்து லூஸ் ஆயிடுது, அப்படியே சாகிங்கா. அப்ப அந்த உணவு உள்ள போன உணவு திருப்பி வெளியில வர்றதுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும் பாருங்க, சொல்லு பாருங்க, செருமல், பொறுமல், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் நம்ம உட்கார்ந்து சாப்பிடையில அந்த உணவு வந்து வேகமா போய் அந்த வால்வுல மோதாம ஸ்மூத்தா உள்ள போய் இரைப்பைக்குள்ள போகும். இதே போலதான் தண்ணீர் குடிக்கையில கூட நீங்க நின்றுகிட்டு குடிக்க கூடாது. நின்றுகிட்டு கட 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 கங்கையில இதுல ஊத்துற மாதிரி ஊத்துவாங்க, அது எல்லாம் கெடுதல். ஒண்ணு வந்து தண்ணியை எப்படி குடிக்கணும், சிப்பை சிப்பா கடிக்கணும்.
எப்படி உணவை குடிக்கணுமோ அதே போல தண்ணிய கடிக்கணுங்கிறாங்க. அப்ப அந்த தண்ணிய வந்து மெதுவாக உமிழ்நீரோட கலந்து நம்ம சாப்பிடையில நம்ம டிராக்டர் ஃபுல்லா அல்கலைனா மாறிடும். காரத்தன்மை நமக்கு உடம்புக்கு அசிடிட்டி வந்து ஒத்துக்காது, ஒவ்வாது. அசிடிட்டியில தான் நிறைய வந்து கிருமிகள் ஜெர்ம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி டிசீஸ் உண்டாகும். அதனால உமிழ்நீர்ல வந்து அந்த என்சைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்கலைன் நேச்சர்ல இருக்கிறதுனால இது தண்ணி குடிக்கையில கூட நீங்க மெதுவாக சிப் பை சிப், அதை நம்ம காலையில நம்ம பாக்குறோம் தண்ணீருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு குடிக்கிறோம். ஏன்னா தண்ணியில என்ன உணர்வு உள்ள போகுதோ அதுதான் நம்ம உணர்வாக வெளியே வருது. நல்ல உணர்வோடு அந்த தண்ணிய நல்ல ஒரு இது போல சொல்லி அதை நினைச்சு நன்றி சொல்லி குடிக்கையில, மெதுவாக குடிக்கையில அந்த தண்ணி வந்து தொப்புன்னு போய் விழுவாது. உணவு இல்லைன்னா தண்ணீர் ரெண்டும் வந்து மெதுவாக தான் சாப்பிடணும், உட்கார்ந்து தான் சாப்பிடணும். தண்ணீரை சிப்பை சிப்பா தான் குடிக்கணும். அப்படி பண்ணாதான் அந்த வால்வு வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ நம்ம இரைப்பைக்குள்ள போயிட்டோம். இது வந்து கட்டுக்குள்ள ஒரு சுற்றுலா அப்படின்னு வச்சுங்களேன். சுற்றுலா போனா பல இடங்களை பார்க்கலாம்ல, அது மாதிரி இப்போ உணவு வந்து நல்ல கூலாகி உள்ள போயிருக்கு. ஒரு 50% 60% வந்து அறப்பட்டிருக்கு. இப்ப இந்த இரைப்பை நான் சொன்னேன் பாருங்க, 1.5 லிட்டர் 2 லிட்டர் தான் கெப்பாசிட்டி நார்மல். அப்ப இதுல என்ன பண்ணணும், அரைவாசி தான் சாப்பிடணுங்கிறாங்க. 1.5 லிட்டர்னா என்ன, ஒரு 3/4 பங்கு, அரை பங்கு 3/4 லிட்டர் வரைக்கும் உணவு, ஒரு 1/4 பங்கு வந்து தண்ணீர், இன்னொரு 1/4 பங்கு வந்து வெற்றிடமா இருக்கணும். அப்பதான் அந்த மூச்சு போய் அந்த டைஜஷன் ப்ராசஸுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த இரைப்பைக்குள்ள 2 லேயர் இருக்கு. ஒரு லேயர்ல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் வருது, இன்னொன்னுல வந்து மியூக்கஸ் கிளாண்டுன்னு வருது. மியூக்கஸ் கிளாண்டுங்கிறது அது ஒரு விதமான ப்ரொடெக்டிவ் கிளாண்டு. இப்போ இந்த வயிற்றுல சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல ஒரு கை விரல் வச்சீங்கன்னா அந்த கை விரல் காணா போகுங்கிறாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் உள்ள சுரக்கு. அது எப்படி நம்ம இரைப்பையை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த மியூக்கஸ் லேயர் ஒண்ணு அதை சுத்தி இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட பவரை அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ உள்ள போன உணவு என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய அந்த அமிலத்துல என்சைம்ஸ் எல்லாத்துலயும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு, எப்படி நம்ம இட்லிக்கு அந்த காலத்துல நம்ம அம்மாக்கள் பாட்டிமார்கள்லாம் உரல்ல அரிசி போட்டு போட்டு ஆட்டுவாங்க, மெசையும் அது. அது மாதிரி உள்ள உணவு நல்ல அந்த ஆசிடோட மிக்ஸ் ஆகி நல்ல கலந்து ஒரு மாவு மாதிரி ஆகி அது அடுத்த ஸ்டேஜ் அந்த டியோடனத்துக்குள்ள போகும். அந்த கடைசியா போய் டியோடனம்ங்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி பித்த நீர் வரும். எங்க இருந்து, பையில இருந்து, பித்த பையில இருந்து பித்த நீர் வரும். சில நேரம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பித்த பைய ரிமூவ் பண்ணிடுவாங்க, அதுல ஏதோ கற்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேஷன் நான் பார்த்திருக்கேன். எங்க ரிலேட்டிவ்ஸ்லயே நிறைய பேர் பித்த பை ரிமூவல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அவங்க அதிகமா ஃபேட் சாப்பிடக்கூடாது, பொரிச்ச உணவுகள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னா அந்த பித்த நீர் அவங்களுக்கு கிடைக்காது, அப்ப டைஜஷன் ஆகாது. அப்ப அந்த ஃபேட் பூரா உள்ள போய் தங்கிரும். ஒபிசிட்டி, தேவையில்லாத கொழுப்பு, விசரல் ஃபேட் இந்த மாதிரி வந்துடும். அதனால யாரெல்லாம் வந்து பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து ரோஸ்ட் பண்ண உணவு, பொரிச்ச உணவுகள், அப்புறம் வந்து கொழுப்பு இதெல்லாம் குறைச்சிக்கணும். ஸோ அந்த டியோடனத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பைல்ல இருந்து வரக்கூடிய மஞ்சள் கலர்ல உள்ள பித்த நீரும் கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த அந்த இரைப்பைக்கு கீழேயே அந்த கணையம் இருக்கு, ஒரு பாகக்கா மாதிரி ஒரு ஷேப்ல, அங்கிருந்து பீட்டா செல்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய வரக்கூடிய அந்த இது இன்சுலின், கணைய நீர், அதெல்லாம் அங்க வந்து அந்த உணவுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ், உணவுல இருக்கக்கூடிய ஃபேட்டு எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுது. டைஜஸ்ட் பண்ணி நேர சிறுகுடலுக்கு போய் அப்சார்ப் ஆகுது. சிறுகுடல் பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சிருக்கு, அதுல வந்து 700 800 தடவை அந்த மடிப்பு இருக்குமா உள்ள. அது என்ன சொன்னாங்க, அந்த குடலோட லென்த்தே 25 இருந்து 30 அடி இருக்குங்கிறாங்க. அவ்வளவு பெரிய, அது அப்படியே விரிச்சிங்கன்னா ஒரு 25 அடி 30 அடிக்கு வரும். அந்த மாதிரியான குடல் வந்து நீளமா இருக்கு. அது வந்து மடிப்பு மடிப்பாக இருக்கிறதுனால நிறைய அப்சார்ப்ஷன் பண்றதுக்கு அதுல வந்து அப்சார்பன்ஸ் இருக்கும், அப்படியே உறிஞ்சிகள் இருக்கும். ஸோ அந்த உணவு உள்ள போகையில அது உறிஞ்சப்பட்டு குடல் பூரா அந்த எங்கெங்க சத்து என்னென்ன வேணுமோ அங்கெல்லாம் போகும். இந்த ப்ராசஸ்ல கழிவான பொருட்கள், கெமிக்கல்ஸ், மெட்டல்ஸ்
தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே கழிவாக அந்த மலக்குடல், அந்த பெரிய பெரிய குடல் இருக்கு இல்லைங்களா, இன்டெஸ்டைன்ஸ், அது வழியா வந்து அந்த ஆசனவாய் வழியாக வெளியே வரும். இதுதான் அந்த என்டையர் சுற்றுலாவே. ஒரு டைஜஷன் ப்ராசஸ் இப்படிதான் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. இப்ப பாருங்க எவ்வளவு இதுல நம்ம இந்த உறுப்புகள் எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கு, நமக்கு வெளியில இல்லை. சரி, இதை எப்படி நம்ம அது நல்லா பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம உணவு பழக்கங்களால தான் அதை பாதுகாக்க முடியும். இப்போ ஒரு ஆள் வந்து கரெக்டா நிறைய நான் சொன்னேன், இந்த பசி வந்து நிறைய பசிகள் இருக்கு. கண் பசி, மூக்கு பசி, வாய் பசி, வயிற்று பசி, மனத்து பசி, அப்படின்னு ஏகப்பட்ட பசி நமக்கு உண்டாகும். நல்லா சாப்பிட்டுருப்போம், வெளியில போவோம், ஒரு அருமையா ஒரு நல்ல கலர்ஃபுல்லா ஒரு ஐட்டம், ஒரு கேசரி பார்ப்போம், இல்ல ஒரு இது ஏதாவது ஒரு இனிப்பு பார்த்த உடனே என்ன ஆகுது, ஆசை வருது. ஒரு சமோசா கடைக்கு போறோம், ஒரு அந்த பேக்கரிக்கு போறோம், ஒரு ஆசை வருது, அந்த மூக்குனால வரக்கூடிய பசி. அப்ப அதை நம்ம சாப்பிடுறோம். சரி, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஃபர்ஸ்ட் கட் ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷனல் ஹங்கருக்கு மட்டும்தான் சாப்பிடணும். நியூட்ரிஷனல் ஹங்கர்னா என்னன்னா, நம்ம உடம்பே கேட்கும். உடம்பு என்ன சொல்லும், எனக்கு வந்து இப்போ ரொம்ப டல்லா இருக்கு, எனக்கு வந்து தளர்ச்சியா இருக்கு, எனர்ஜி லெவல் குறையுது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுப்பா, ஏதாவது கொஞ்சம் நியூட்ரிஷனா எனக்கு உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த டைம் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். இன்னொன்று, லேட் டின்னர், ஹெவி டின்னர்லாம் அவாய்ட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் நம்ம நைட்ல 7 மணிக்குள்ள சாப்பிட்றணும். நல்ல கட் ஹெல்த் வேணும்னா லேட் டின்னர், ஹெவி டின்னர்லாம் அவாய்ட் பண்ணிடணும். எஸ்பெஷலி நைட் ஃபுட்டு வந்து லைட்டா இருக்கும். 7 மணி மேக்சிமம் 8 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்றணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட நேரத்துல இருந்து 2 மணி நேரம் கணக்கு, அது வரைக்கும் நம்ம முழிச்சிருக்கலாம். இப்போ 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஒரு 10 o'clock நம்ம தூங்க போயிடலாம். அப்ப என்ன ஆகும்னா அந்த 2 hours டைம்ல அந்த உணவு வந்து ஒரு 75% டைஜஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மெலட்டோனின் சுரக்கிறதுக்கான டைம் வந்துடும். அந்த 2 hours-ல 10 o'clock நீங்க பெட்டுக்கு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு. இதை வந்து ஒரு ரெகுலரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா டெய்லி நம்ம இந்த ருட்டீனை கடைபிடிக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தூங்குறது, இன்னொரு நாளைக்கு 11 மணிக்கு தூங்குறது, இன்னொரு நாளைக்கு 12 மணிக்கு போயிட்டு எங்கேயோ போயிட்டு வந்து நம்ம தூங்குறது அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புகள் அந்த ஷெடியூல், அந்த கட் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன சொல்றாங்க, 8 மணிக்குள்ள மேக்சிமம் 7 o'clock-ல இருந்து 8-க்குள்ள அப்படிதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல லைட்டு கிடையாது, வெறும் விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு இல்லைன்னா கேண்டில் விளக்கு இப்படிதான் வச்சிருந்தாங்க, நல்லெண்ணெய் விளக்கு அந்த மாதிரி. அதனால அவங்க நிறைய நேரம் அந்த எரிபொருளை வீணாக்க விரும்பல. அவங்க என்ன நினைச்சாங்க, டக்குன்னு சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட சாப்பிடுற பழக்கங்கள் இன்னமும் உண்டு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டதுனால என்ன ஆகுது, ஏர்லி டின்னர் சாப்பிட்டு லைட் டின்னர் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த காலத்துல ஒன்றும் டிவி கிடையாது, ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால கண்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறம் புக் இருந்தா படிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ 7 மணி 7:30க்கு சாப்பிட்டீங்க, ஒரு 2 hours கேப், எந்த ஸ்கிரீனையும் பார்க்காம இருந்தீங்கன்னா புக்கு படிங்க, இல்லை வேற ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுங்க, குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கரெக்டா உங்களுக்கு அந்த 10 o'clock 9:45 9:30க்கு மெலட்டோனின் சுரந்துரும். அதுக்கப்புறம் நீங்க போய் பெட்ல படுக்கையில நல்ல அழகான சூப்பரான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அந்த 10 மணிக்கு நீங்க தூங்கணும்னு சொன்னா 11 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் அந்த லிவர் வந்து டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸை செயல்படுத்தும். உள்ள போன உணவுப் பொருள்கள்ல ஏகப்பட்ட அன்வான்ட் ஸ்ட்ரேஞ்ச் மெட்டீரியல்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும், மெடிசினல் இருக்கும், மெட்டல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு தேவையற்றது. இதெல்லாம் போச்சுன்னா காலன் கேன்சர் வரும். இப்ப நிறைய பேருக்கு காலன் கேன்சர், புரோஸ்டேட் கேன்சர் எல்லாமே வருது. ஸோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸை லிவர் எடுத்துக்கிச்சு மெயினா. அது என்ன பண்ணுச்சு, அந்த 11 o'clock-ல இருந்து 2 மணி, விடிய காலத்துல 2 மணி வரைக்கும் அது வந்து உள்ள இருக்கிற எல்லா அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. இப்போ இந்த டைம்ல நம்ம தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, இல்ல லேட் டின்னர் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த வேலை ஒழுங்கா நடக்காது.
இப்போ நீங்க ஒரு வாஷிங் மிஷின்ல தண்ணியெல்லாம் ரொப்பி துணியெல்லாம் போட்டீங்க. இப்ப நீங்க சுவிட்ச் போட போறீங்க, கரண்ட் இல்லை. அப்ப அந்த துணி என்ன ஆகும், அந்த உள்ள வயிற்றுக்குள்ள அப்படியே கிடக்கும். அந்த அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள அப்படியே கிடக்கும். ஸ்மெல் கூட அடிக்கும். காலையில நீங்க கரண்ட் வந்தோடனே போடையில அந்த சோப் ஸ்மெல்ல அந்த துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மெல் கூட வரும். அது மாதிரி நம்ம வயிற்றுல என்ன ஆகும்னா, நீங்க லேட்டா சாப்பிட்ற உணவு பூரா எதுவுமே டைஜஸ்ட் ஆகாது. ஏற்கனவே ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 2 hours கேப் விட்டு வரக்கூடிய உணவை தான் அந்த லிவர் வந்து அந்த தேவையில்லாத அந்த டீடாக்சிபிகேஷன், அந்த தேவையில்லாத பொருட்களை டீடாக்சிஃபை பண்ணும். ஸோ இந்த 11 to 2ங்கிற டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம் நல்ல ஒரு ஸ்லீப் இருந்ததுன்னா உடல்ல உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறிடும். அந்த வேலையை செய்யக்கூடியது நம்மளோட லிவர். ஸோ இந்த லிவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம உடம்புல எந்த கழிவுகளும் தேங்காது. கட் ஹெல்த் ரொம்ப நல்லாவே இருக்கும், சூப்பரா இருக்கும், எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும். ஸோ இது மாதிரியெல்லாம் இப்போ முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல கேட்குது. ஸோ அந்த மாதிரி டைம்ல சில நாள், ஒரு நாள் 2 நாள் லேட் ஆச்சு பரவாயில்ல. ஆனா ரெகுலரா நம்ம டைம், இந்த மாதிரி டைமை வந்து ரொம்ப கொழுமா உள்ளது, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு, டிரான்ஸ்ஃபேட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா லிவரே ஃபேட்டி லிவர் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், ஃபேட்டி லிவர் ஆக ஆக அந்த கொழுப்பு, அதாவது ஒரு ஒரு பொருள் வந்து புதுசா ஒன்று வாங்குறீங்க, ஒரு ஏசி வாங்குறீங்க, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தெர்மாக்கூல் எல்லாம் நல்லா சுத்தி இருக்கும். சுத்தி அதை பெட்டியில போட்டு பாக்ஸ் போட்டு அப்படிதான் வரும் நமக்கு. அது மாதிரி என்ன ஆகும், லிவரு அதை சுத்தி ஒரு பெரிய ஃபேட் கொழுப்பு உண்டாக்கி அந்த லிவரையே ஃபங்க்ஷன் பண்ண கூடாது அது. அப்ப அந்த டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்காது. அதனால நம்ம உணவுல வந்து கட்டுப்பாடுகள் அவசியம். எப்ப உணவை வந்து டைமுக்கு சாப்பிடணும், நியூட்ரிஷனல் ஹங்கர் வந்தா மட்டும்தான் சாப்பிடணும், நல்ல உணவை தான் உட்கொள்ளணும், அதே நேரத்துல டைம்லியா ஃபுட்டு கொடுக்கணும், அரை வயிறு தான் சாப்பிடணும், இதெல்லாம் நல்ல வாயில மென்னு உமிழ் நீரோட கலந்து உள்ள போகணும். இவ்வளவும் நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா நார்மலா மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருக்கணும். சாப்பிடையில ஒருத்தரோட பேசுறது, டிவி பார்க்கறது, மொபைல் பேசுறது, புக்கு படிக்கிறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மைண்ட்ஃபுல்லா மென்னு சாப்பிட்டு உங்க உடலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கட் ஹெல்த் பிரமாதமா இருக்கும். எந்த விதமான நல்ல உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், எந்த விதமான உங்களுக்கு இதுவும் ஏற்படாது. ஸோ இதுதான் அந்த கட் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வழி. இன்னொன்று வந்து நேற்று நான் ப்ரோமோ மெசேஜில் சொன்னேன், இந்த கட்டு வந்து ஒரு செகண்ட் பிரெயின் அப்படின்னு ஃபங்க்ஷன் பண்ணுது. நம்ம மெயின் பிரெயின் வந்து மண்டையில் இருக்கு, அதுதான் நம்ம உடல் பூரா நிறைய நியூரான்ஸ் இருக்கு, நிறைய நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, நம்ம உடம்பு பூரா கட்டளைகளை செலுத்துது, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுது, எல்லாத்தையும் பண்ணுது. அதே வேலையை கட்டும் பண்ணுது. கட்ல வந்து இஎன்எஸ், என்டரிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, வேகஸ் நர்வஸ் சிஸ்டம்னு பேரு. இதுவும் அந்த பிரெயின்ல இருக்கிற மாதிரியே அந்த நரம்புகள்லாம் இதுல இருக்கிறது. அதனால எப்பெல்லாம் இந்த பிரெயின், இந்த அதாவது ஸ்டொமக்க ஏன் அப்செட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல உங்களுக்கு ரீசனே தெரியாது. ஒரு கோபமா இருப்பீங்க, ஒரு இமோஷனலா, அப்ப என்ன ஆகும், ஒரு பயம் ஒரு வந்தது, எங்கேயாவது ஒரு இடத்த போறீங்க பயம், உடனே உங்க ஸ்டொமக் அப்செட் ஆயிடும். அப்ப நம்ம மூளைக்கு போறக்கூடிய அந்த செய்தி நம்ம வயித்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு துக்கம், ஒரு வீட்டுல ஒரு துக்கம் வந்துருச்சு, யாரோ ஒருத்தர் இல்ல, உடனே நம்ம துக்கமா அழுகுறோம் செய்யறோம், அப்ப என்ன ஆகுது, பசியே எடுக்காது. அப்போ நம்ம மூளைக்கு போற செய்திகள் பூரா செகண்ட் பிரெயினாக இருக்கக்கூடிய நம்ம குடல் பகுதியை பாதிக்குது. ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கையில சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கையில சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னா அதிகமாக நம்ம சாப்பிடுறோம். அந்த அதிகமாக சாப்பிடுறது என்ன ஆகுது, அனாவசியமாக டைஜஷன் ஆகாம அதுவும் வந்து நிறைய கழிவுகளை உண்டு பண்ணி நிறைய ஃபேட் சேர்ந்து அந்த ஜீரண உறுப்புகள்லாம் ஃபங்க்ஷன் பண்ணாம பண்ணிடும். அதனாலதான் இதை வந்து செகண்ட் பிரெயின் சொல்றாங்க. ஒரு உணர்ச்சி வசப்பட்டாலோ, ஒரு கோபப்பட்டாலோ, பயந்தாலோ நமக்கு ஸ்டொமக் ஏன் அப்செட் ஆகுதுன்னா நம்ம மூளைக்கும் நம்ம கட்டுக்கும் அந்த என்டரிக் நர்வஸ் சிஸ்டம், இஎன்எஸ் சிஸ்டம், வேகஸ் நர்வஸ் சிஸ்டம்,
பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு பேரு. இதோட கனெக்ஷன் இருக்கிறதுனால இது மாதிரி ஆகுது. அதனால நம்ம எப்பயுமே சாப்பிட உட்காரையில சந்தோஷமான மனநிலையில, ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த மாதிரி மனநிலையில தான் நம்ம சாப்பிடணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டானது. அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கு, அதாவது கிருமிகள். நல்ல கிருமிகளும் இருக்கு, கெட்ட கிருமிகள் ரெண்டும் இருக்கு. பாக்டீரியான்னு பேரு. இந்த பாக்டீரியா தான் நம்ம போற அந்த டைஜஷன் ப்ராசஸ அது வந்து துரிதப்படுத்துது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த பாக்டீரியா இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக ஜீரணம் ஆகாது, சரியான அந்த கழிவுகள் வெளியேறாது. ஸோ அதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப துணை புரியக்கூடிய ஒரு 2 கிலோல இருந்து 3 கிலோ வரைக்கும் அருமையான பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா அதுல வந்து அதுக்கு 2 ஒன்று தேவை. ஒன்று வந்து ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு அதை 2ஆ பிரிக்கலாம். ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த கிருமி, உள்ள இருக்கிற கிருமி, அந்த ஜெர்ம்ஸ், அந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அந்த உணவுப் பொருளை வந்து ஜீரணம் பண்றதுக்கு, நம்ம குடலுக்கு, நம்ம கட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பாக்டீரியாவை டெவலப் பண்றதுக்கு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நொதிச்ச பொருள்கள்னா கஞ்சி, தோசை பேட்டரு, தோசை மாவு, அப்புறம் வந்து காடி, கிஞ்சி, கொம்புஸ்தா, தேஹி, டோக்லா, இட்லி, பிக்கிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நொதி வந்த பொருள்கள். ஈவன் பழைய சாதம் நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத வேடு கட்டி வச்சு மறுநாள் சாப்பிடக்கூடிய அந்த பழைய சாதம், இது எல்லாத்துலேயும் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. அந்த ஆர்கானிசத்தை டெவலப் பண்ணும். இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்ல கிருமிகள் அதிகமாகணும், கெட்ட கிருமிகளுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கு. 85% வந்து நல்ல பாக்டீரியா இருக்கணும், ஒரு 15% வந்து கெட்ட பாக்டீரியா இருக்கும். ஆனா இந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி முடியும்னா இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுகளை நம்ம உட்கொள்ள இல்லை, நம்பர் ஆஃப் அந்த நல்ல ஆர்கானிசம், நல்ல பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகையில என்ன ஆகும்னா நம்ம கட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்க்கையில என்ன ஆகும்னா கெட்ட பாக்டீரியா வந்து டாமினேட் பண்ணும். அப்ப டிஸ்பயோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி உண்டாகும். டிஸ்பயோசிஸ்னா என்ன? டிசார்டர். அதாவது வயிற்றுக்குள்ள ஒரு டிசார்டர் ஒன்று நடக்கும், அது சரியா ஃபங்க்ஷன் பண்ணாது, சரியா ஜீரணம் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். அதனால எப்பயுமே நம்ம சாப்பிடையில இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஒரு அந்த மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக்ஸ். அதாவது அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு உணவு வேணும். ஒரு ஆளை நீங்க வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க, அவரை ரிசீவ் பண்ணா மட்டும் போருமா? அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்பாடு அந்த ஆர்கானிசத்துக்கு கொடுக்கறது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ரீபயோட்டிக்ஸ். அதுல பாருங்க என்னென்ன வருதுன்னு. பனானா வருது, பஜ்ரா வருது, ஆப்பிள், சனா, மர்த்தி சீட்ஸ், இந்த வெந்தய சீட்ஸ், ஆனியன், டாலு, ஓவர் நைட்டு ரைஸு, அப்புறம் மல்டிகிரெயின் ரொட்டி, இது எல்லாமே வருது. இதெல்லாம் ப்ரீபயோட்டிக்ஸ். ஈவன் நம்ம ஃபைபர்ல வந்து 2 இருக்கு, 2 ஃபைபர், சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். அதுல வந்து அந்த சாலிபிள் ஃபைபரும் ஒரு ப்ரீபயோட்டிக். அதுதான் அந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்க. நம்ம வெந்தயம் பார்த்தீங்கன்னா அதுல 2 ஃபைபரும் இருக்கு, சாலிபிள் ஃபைபரும் இருக்கு, இன்சாலிபிள் ஃபைபரும் இருக்கு. சரி, இது எல்லாமே நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கட்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு, நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் நமக்கு ரொம்ப துணை புரியுது. அதனாலதான் நம்ம இதுல ஆர்சிஎம்ல கிட்ஸ் புரோட்டீன்ல இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல நம்மளோட பயோ ஏஜ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் நம்ம அருமையா நமக்கு வந்து வயிற்றுல வரக்கூடிய இப்போ எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுது. அதை பத்தி நான் கொஞ்சம் லேட்டா வர்றேன். இப்போ வயிறுல என்னென்ன டிசார்டர்ஸ் வருதுன்னு ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன், அதை இப்போ சாரு காமிப்பாங்க. அந்த ஸ்லைடை நீங்க கொஞ்சம் பாருங்க, என்னென்ன டிசார்டர்ஸ் வரலாம், அதாவது என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில இந்த டிசார்டர்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸை பாருங்க. இந்த சிம்டம்ஸ்ல நல்லா என்ன தெரியுதுன்னா, என்னெல்லாம் நம்ம சாப்பாடு உணவு வகையில தப்பு பண்றோமோ அது பூரா நமக்கு வந்து இந்த டிசார்டர்ஸ்ல வருது, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 7 சைன்ஸ் ஆஃப் அன்ஹெல்தி, இது 10 சைன்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், 7 சைன்ஸ்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா நிறைய டிசார்டர்ஸ் எப்படி வருதுன்னு சொன்னா, மொத டிசார்டர் பாத்தீங்கன்னா ஸ்டொமக் அப்செட் ஆகும். எப்ப நீங்க கரெக்டா சாப்பிடலையோ, கரெக்டா வந்து அந்த உங்க நல்ல பாக்டீரியா அந்த தேவைப்பட்ட அளவுல இல்லையோ, ஸ்டொமக் அப்செட் ஆகும். நிறைய பேர்த்துக்கு ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல, டிசென்ட்ரி வரும், ஒரு பொறுமல் வரும், இல்ல ஒரு கலிஷன் மாதிரி போகலாம், அந்த மாதிரியான டிசார்டர்ஸ் வரும். ஃபுட் இன்டாலரன்ஸ் வரும், சாப்பிட பிடிக்காது உங்களுக்கு, ஒவ்வாமை, ஒரு மாதிரி ஃபுட்டு மேல ஒரு வெறுப்பு வரலாம், அந்த மாதிரி ஃபுட் இன்டாலரன்ஸ் வரும். சுகர் கிரேவிங்ஸ், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சர்க்கரையோ, ஒரு நாட்டு சர்க்கரையோ, ஏதோ ஒண்ணு, ஒரு ஸ்வீட்டை நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஆர்வம், அந்த மாதிரி ஒண்ணு உண்டாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் சேஞ்ச், உடம்புல இருக்கிற நார்மல் வெயிட்டை விட என்னத்தினால அந்த வெயிட் வந்ததுன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த வெயிட் வரும். ஸோ அந்த மாதிரி வெயிட் போடுறது, அலர்ஜி, சில உணவுகளுக்கு அலர்ஜி ஆயிரும், ஃபேட்டிக், உடம்பு தளர்ச்சி ஆயிரும், உடம்புல அந்த எனர்ஜி லெவல் இருக்காது, டீடாக்சிபிகேஷன் ஆகலைன்னா உடம்பு வந்து டல் ஆயிரும், நல்ல தூக்கம் வராது, ஸ்லீப் வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோ இம்யூன் சிஸ்டம், நம்மளோட உணவு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். சரி, இவ்வளவு டிசார்டர்ஸ் வந்து நமக்கு இந்த கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலைன்னா நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதை வந்து நம்ம ஹெல்த்தி கட்டா இருக்கணும்னு சொன்னா அதுல என்னென்ன இருக்கணும்னு ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு ஸ்லைடு சார் காய்ப்பாங்க, ஹெல்த்தி கட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்லைடு போடுவாங்க, நீங்க பாருங்க. அதுல என்னன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் டயட்ல இருக்கணும். அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை வளர்றதுக்கு உதவி பண்ணக்கூடிய உணவு, அதை வந்து நம்ம டயட்ல இருக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த யோகர்ட்டு, தயிர், அந்த நம்ம மாவு, தோசை ஊத்துற மாவு, அது தோசை ஊற்றி சாப்பிடல, அது ஒரு ப்ரோபயோட்டிக்கா செயல்படும். அப்புறம் பழைய சாதம், இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எனஃப் ஸ்லீப், நல்ல தூக்கம் இருக்கணும். நான் சொன்னேன் பாருங்க, அந்த 11 to 2 அந்த டைம்ல தான் நம்ம லிவர் வந்து டீடாக்சிஃபை பண்ணுது, கட்டை வந்து கிளீன் பண்ணுது. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணோம்னா உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன், அந்த 7-7:30 சாப்பிட்டீங்க, 2 மணி நேரம் கழிச்சு நீங்க பெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு நல்ல டீப் ஸ்லீப்ல போயிட்டீங்கன்னா 2 மணி வரைக்கும் உங்க டீடாக்சிபிகேஷன், ரிப்பேர் ஒர்க்கு, உடம்புல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை பூரா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து டயட்ரி ஃபைபர் வேணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபைப்ரஸ் ஃபுட்டு என்னெல்லாம், ஈவன் ஃபைபர் கூட நம்ம எல்லா நம்மளோட ஆல் புரோட்டீன்ல ஃபைபர் இருக்கு. அதுல இனியூலின் இருக்கு, கார்காம் இருக்கு, அது மாதிரி இந்த இது நம்ம கொத்தவரங்காய் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சோள மாவு கலந்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபைபர் நம்மளோட எல்லா புரோட்டீன்லையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆர்சிஎம்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட்ஸை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்ப நான் சொன்னேன் பாருங்க, டோன்ட் டேக் ஆன்டிபயோட்டிக்ஸ் அன்னெசரிலி. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கனாலே என்ன பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருவாங்க நிறைய. அது என்ன பண்ணும், பெயினை வந்து அந்த நேரத்துக்கு உங்க பிரெயினுக்கு அந்த பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு அது கட் பண்ணி விடும் அந்த கனெக்ஷனை. திருப்பி என்ன ஆகும், அந்த பாடியில அந்த பெயின் திருப்பி வரும். ஸோ இந்த யாரெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, யாரெல்லாம் வந்து அலோபதிக் மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்களோ, இது பூரா வந்து நம்ம கட்ல போய் அது வந்து டாக்ஸினா மாறிடும். அந்த டாக்ஸினை வெளியேற்றுறதுக்கு நம்ம லிவர் சப்போர்ட் பண்ணும். ஆனா அந்த லிவரை நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கணும். லிவரை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் 2 கிங் இருக்காங்க, 2 கிங். ஒரு கிங் ஸ்மோக்கிங், இன்னொரு கிங் ட்ரிங்கிங். அதாவது அராக்கு குடிக்கிறவங்க, அராக்கு ஆல்கஹாலுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆல்கஹால், a man takes alcohol, அப்புறம் 2வது ஸ்டெப்ல ஆல்கஹால் டேக்ஸ் ஆல்கஹால், 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் வந்து ஆல்கஹால் டேக்ஸ் த மேன். பாருங்களேன், 3 ஸ்டேஜ். மேன் டேக்ஸ் ஆல்கஹால், செகண்ட் ஸ்டேஜ்ல ஆல்கஹால் டேக்ஸ் ஆல்கஹால், 3வது ஸ்டேஜ்ல ஆல்கஹால் டேக்ஸ் த மேன். ஆள் இறந்துருவாரு. ஸோ இந்த மாதிரியான இருந்தா சிராசிஸ், லிவர் சிராசிஸ்ன்னு ஒன்று வரும். இப்போ அது இல்லாமே வருது, ட்ரிங்கிங் இல்லாம. நம்ம வேடராஜன் சார் நிறைய மீட்டிங்ல இதை விழிப்புணர்வு உண்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர் அவ்வளவு வந்து பொல்யூட்டடா இருக்கு. எல்லாம் நம்ம சுவாசிக்கிற காத்துல நிறைய பொல்யூஷன் இருக்கு, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பொல்யூஷன் இருக்கு. எத்தனை பேருக்கு அவுட்டோரை விட இன்டோர்ல நிறைய பொல்யூஷன் இருக்கு. அதனாலதான் நம்ம ஏர் பியூரிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணணும். ஏர் பியூரிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணல நமக்கு நல்ல ஸ்லீப் கிடைக்கும், நம்ம ஹெல்த், கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்,
ரொம்ப அருமையான ஒரு அட்மாஸ்பியர், நமக்கு லிவர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்மோக்கிங்கை விடணும். அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ், இதுல நிறைய பேர் பண்றதே இல்லை. எக்ஸசைஸ், வாக்கிங், 2 கிங் வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், 2 கிங்கையும் நம்ம விட்டுறணும், ஒரு கிங்கை நம்ம பிடிச்சிக்கணும், அதுதான் வாக்கிங். மினிமம் ஒரு நல்ல வாக்கிங் நம்ம ரெகுலரா ஹேபிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு என்ன தெரியுங்களா? வெறுங்கால நடக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர், அட்லீஸ்ட் ஒரு 100-200 ஸ்டெப், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உங்க பாதங்களை வெளியே, நீங்க பார்க்ல போனீங்கன்னாலும் சரி, செருப்பை கழட்டி போட்டு அந்த மண்ணுல நடக்கணும். மண்ணுக்கும் எர்த்துக்கும் உங்க பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தாலே அது வந்து உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் ஈட் லெஸ் சுகர், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாம நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம காலையில செஞ்ச பயிற்சிகள், நம்ம மெடிடேஷன் ஆகட்டும், ஸ்மைல் மெடிடேஷன் ஆகட்டும், நம்ம சூப்பர் பிரெயின் யோகா ஆகட்டும், நம்மளோட பிராணாயாமம் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம நம்ம சடசக்கர பேதன்ல நம்ம ஒண்ணு மணிப்புரக சக்கரக்கு ஒரு இது சொல்லுவோம், ரான்னு சொல்லி எழுப்போம். அப்ப அது வந்து என்ன பண்ணும், நம்ம கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய பேன்க்ரியஸ் அந்த அந்த கணைய சுரப்பிகளை ஆக்டிவேட் பண்ணி விடுது. ஸோ அதனால அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நெருப்பு தத்துவம். நம்ம வயிற்றுல வந்து நெருப்பு நெருப்பு தத்துவம்னு சொல்லுவாங்க ஐம்பூதங்கள்ல, அதை ஆக்டிவேட் பண்ணி விடுது நம்மளோட மணிப்பூரக சக்கரா. அதுக்கப்புறம் நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரா, தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதிகள், நம்ம கிட்னி நல்லா வேலை செய்யறதுக்கு, இந்த நீர் டாக்ஸின் எல்லாம் கீழே நம்ம இறக்கி விடுறதுக்கு, நம்மள மலக்குடல்ல இருந்து மலம் கீழே இறங்கி வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய சக்கராஸ் நம்ம சொல்லணும். சரி, இந்த மாதிரி நம்ம சொல்லையில என்ன ஆகும்னா நம்ம கட் ஹெல்த்தி கட் நமக்கு நன்றாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லை, இந்த பயோ ஏஜ் ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம லிவர் ஹெல்த்தை நல்ல டோன் அப் பண்ணி கொடுக்குது. ஆர்சிஎம்ல அருமையான அந்த பொருள் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பண்ணுது, நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. டீடாக்சிஃபிகேஷன் ப்ரோசஸை இது சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் டைஜஷனை இது இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் ஆப்டிமம் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனை நமக்கு கிடைக்கிறதுக்கு இது வழி பண்ணுது. அப்புறம் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. மைக்ரோப்ஸ், நம்ம உள்ள டெவலப் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸை, மைக்ரோ ஆர்கானிசத்தை, நல்ல மைக்ரோ ஆர்கானிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளோட பயோ ஏஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம ஆர்சிஎம்ல கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிடையில நிச்சயமா நம்மளோட கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா ஓவராலா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம உடம்புல வரக்கூடிய பல வியாதிகள், அல்சர் வந்து டியோடனத்துல வந்து அந்த கழிவு பொருட்கள் சேர்ந்து அது வெளியேறலைன்னா அது அல்சரா மாறும். உங்க சில பேர் பக்கத்திலேயே போக முடியாது, அவங்க வாயில அவ்வளவு துர்நாற்றம் வீசும், அதோட அல்சரோட எஃபெக்ட். ஸோ அதை வந்து நம்ம தடுக்கலாம். ஹர்னியா, குடல் இறக்கம், நிறைய பேருக்கு ஹர்னியா வரும். 3 டைப் ஹர்னியா இருக்கு. தொட பக்கத்துல ஒரு ஹர்னியா, ஆம்பிளிக்கல் கோடு பக்கத்துல ஒரு ஹர்னியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பண்ண ஹர்னியாக்குள்ள ஒரு ஹர்னியா, 3 டைப் ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நமக்கு வரலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஷெட்யூலை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். நல்ல அருமையான ஒரு உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நல்ல டைமுக்கு சாப்பிட்டு தூங்கணும். நல்ல நம்ம உடம்புக்கு மைக்ரோ ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணக்கூடிய உணவுகளை உட்கொள்ளணும். அதே நேரம் நம்ம ஆர்சிஎம்ல கொடுத்துருக்கக்கூடிய அருமையான இந்த பயோ ஏஜ் மாதிரியான பொருள்களை, அப்புறம் கிட்ஸ் நியூட்ரல்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அதெல்லாம் அதுல கிடைக்குது, அதை வாங்கி உட்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு நியமத்தை ஏற்படுத்தி அருமையா நம்ம பாடிய நம்ம கட்டை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம 100 ஆண்டு காலம் ரொம்ப சிறப்பா வாழலாம். ஸோ எனக்கு இவ்வளவு நேரம் இந்த டைமை கொடுத்து உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்த நம்ம தலைவர் வேடராஜன் சார், வெண்மதி மேடம், மற்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம்.